சகோதரி கிரேனா மலர், மேலப்பாளையம், திருநெல்வேலி. என்னோட பேர் பிரேனாமலர். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு, பையன். என் கணவர் வியாபாரம் பண்ணுறாங்க. நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் குடியிருக்கோம். எனக்கு 24 வருஷமா பிக்ஸ் வியாதிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு ஒவ்வொரு நேரம் பிக்ஸ் வந்துச்சுல 3 மணி நேரத்துக்கு மேலே சுயநினைவு எனக்கு இருக்காது. என்னை சுற்றி என்ன நடக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஒவ்வொரு நேரமும் ஃபிக்ஸ் வரும்போது இந்த கை கால் எல்லாமே நல்லா மரத்துட்டு அப்படியே இந்த உடம்புல கட்ட மாதிரி தான் இருக்கும். அது அந்த வாயில் ஒரு மாதிரி நுர தள்ள ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த சாவி குத்த கையில் கொடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் அந்த வலிப்பு நிற்கும். திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மயக்க ஊசி போட்டால் தான் நிற்கும், இல்லை நிற்காது. ஒரு டைம் பிக்ஸ் வந்தால் தொடர்ச்சி எனக்கு 4 நாள் 5 நாள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். என் நாக்கெல்லாம் எனக்கு ரத்தமாக இருக்கும். நரம்புலாம் பயங்கரமாக வலிக்கும், எலும்புலாம் பயங்கரமாக வலிக்கும். அந்த டயத்தில் என்னால் தாங்கவே முடியாது. வேலை செய்ய இந்த வயதை வச்சு என்னால் வேலையே செய்ய முடியாது ஒரு வாரத்துக்கு. என் மனைவி அந்த ஃபிக்ஸ் வரும்போது சமையல் வேலை பண்ண முடியாது, வீட்டு வேலை எதுவுமே பார்க்க முடியாது. பசங்களுக்கு ஃபுல்லாக சாப்பாடு வாங்கி கொடுக்குறது எல்லாமே கடையிலேருந்து நான் தான் வாங்கி கொடுப்பேன். அதாவது எப்படின்னா அவங்க எப்படின்னா படுத்து கிடப்பாங்க, அவ்வளோதான். பிக்ஸ் எனக்கு எப்போ வரும்னே தெரியாது. நான் ஸ்கூல் படிக்கும்போது கிளாஸ் ரூமில் நிறைய தடவை வந்திருக்கு. நான் வீட்டுக்கு இப்போ ஸ்கூலில் பாதியிலே வீட்டுக்கு வந்துடுவேன். அது மாதிரி நான் ஆஃபீஸில் வேலை போச்சுல எனக்கு அங்கேயே வச்சு நிறைய தடவை பிக்ஸ் வந்திருக்கு. நான் அதனால் ஒத்தையில் எங்கே தனியாக போக ரொம்ப பயப்படுவேன். பிக்ஸ் வந்துருமோன்னு யாரையாட்டும் கூட்டிட்டு தான் எங்கேனாலும் போவேன். நான் அதிக டென்ஷன் ஆனாலும் அதிக சந்தோஷப்பட்டாலும் எனக்கு பொண்ணு பிக்ஸ் அந்த இடத்துல வந்துடும். என் மனைவிக்கு இந்த வலிப்பு இருக்கிறதுனால எங்கேயும் தனியாக விட முடியாது. இப்போ ஒரு ட்ராவலிங் பண்ணணும் அப்படின்னா யாராவது ஒரு ஆள் கூட இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். இதனால் என்ன சொல்கிறேன், இதனால் எங்கேயுமே நானும் எங்கேயும் போக முடியாது. எப்போ போனாலும் அவங்க கூட போகணும். நான் என் வேலையை விட்டுட்டு போகணும், பசங்களையும் கூப்பிட்டு போகணும், எங்கே போனாலும் கூப்பிட்டு போகணும். தனியாக போகவே முடியாது அவங்களால. இந்த பிக்ஸுக்காக நான் டாக்டரை பார்க்கமுச்சில அவங்க இசிசி ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு பிக்ஸு வலிப்பு வியாதி இருக்குது, அதனால் நீங்கள் ஆயுசுக்கு மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாளைக்கு நான் 5 மாத்திரை சாப்பிடுவேன். காலையில் 2 மாத்திரையும் நைட்டு 3 மாத்திரையும் சாப்பிடுவேன். இப்படி 24 வருஷமாக நான் மாத்திரை சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன். ஒரு நேரம் மாத்திரை நான் சாப்பிட்டானே பிக்ஸ் எனக்கு உடனே வந்துடும். நான் டாக்டர் சொல்கிறபடி அவங்க என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ என்னெல்லாம் எல்லாமே நான் செய்யாமே இருந்தேன். இந்த சூழ்நிலை 2024 மே மாதம் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி இருந்துச்சு. அப்போ நான் டிவி லைவாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். மோகன்லால் அண்ணன் பேசினாங்க, சாட்சியை வாசித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிக்ஸ்னால் நிறைய பாதிக்கப்பட்டவங்களை விடுதலை பெற்ற சாட்சியை வாசித்தாங்க. அப்போ ஏசப்பா இத்தனை பேருக்கு என்ன விடுதலை கொடுத்துருக்கீங்களா ஏசப்பா, எனக்கும் விடுதலை தாங்க அப்படின்னு நான் ஜெபிச்சேன். அண்ணன் ஜெபிக்க மிச்சல் பிக்ஸில் எனக்கு யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் விடுதலை அப்படின்னு சொன்னாங்க. வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், ஃபிட்ஸை கொண்டு வருகிற ஆவிகள், பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், அந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க போதும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் இந்த பயத்தின் ஆவிகள் விலகட்டும். நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. அப்போ எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சு. ஜெபம் பண்ணிட்டு நான் அன்றைக்கே மாத்திரை நிப்பாட்டிட்டேன். நைட்டு நல்லா தூங்கினேன். காலைல தூங்கி பார்த்தா எனக்கு பிக்ஸ் வரவே இல்லை. அன்னையிலேருந்து நான் மாத்திரை ஃபுல்லாக நிப்பாட்டிட்டேன். டாக்டர் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்னென்னு சொன்னாங்களோ அதுதான் நான் செஞ்சேன். 6 மாதமாக எனக்கு 6 மாதம் ஆச்சு, எனக்கு பிக்ஸே வரல. இப்போ என் மனைவி இந்த ஜெபம் பண்ணி மாத்திரையை விட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாருடைய தயவுமே இல்லை, நல்லா வேலை செய்கிறாங்க. எந்த வேலையுமே கிடையாது, எல்லா வேலையுமே அவங்க தான் செய்வாங்க. இப்போ நான் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் நான் கோவப்பட்ட உடனே எனக்கு பிக்ஸ் வந்துடும். எனக்கு பிக்ஸ் இப்போ வரவே இல்லை. இங்கே ஊருக்கு போனாலும் சரி, நான் எங்கேனாலும் தனியாக போகிறேன். என்னோட வேலையை நானே செய்கிறேன். 6 மாதமாக மாத்திரையே அவள் சாப்பிடலை. இந்த 6 மாதத்தில் அவள் பிக்ஸே அவளுக்கு வரவே இல்லை. 24 வருஷம் பிக்ஸ் வியாதியிலேருந்து என்னை சுகந்த ஏசப்பாக்கு நன்றி. ஃபிட்ஸ் வியாதி 24 வருஷம், ரொம்ப வருஷம். அப்போ சின்ன வயசுலேருந்து மாத்திரை சாப்பிடலன்னா ஃபிட்ஸ் வந்துடும். எங்கே போனாலும் ஒரு ஆள் கூடவே போகணும். எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. பயம், எதுவுமே செய்ய முடியாதுல்ல. வெளியே போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, வீட்லேயே தான் இருக்கணும். யாரோட துணை இருந்து கொண்டே இருக்கணும். யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கணும், வெளியே போனாலும் யாராவது ஒருத்தர் கூடவே இருக்கணும். எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை. எல்லாரும் எல்லா நேரத்திலும் நம்ம கூட இருக்க முடியாதுல்ல. எல்லாருக்கும் நம்ம நேரத்தில் எல்லா வேலையிலும் நமக்கு உதவிக்கு பக்கத்துலேயே இருக்க முடியாது. சில நேரங்களில் நம்ம காரியங்களை செஞ்சாதான் நம்மளால் இந்த உலகத்தில் வாழவும் முடியும், நம்ம காரியங்களை பார்க்கவும் முடியும். அப்போ எப்படி ஒரு வேதனையான சூழ்நிலை, எல்லா இடத்துலையும் மற்றவங்கள சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலையில இவ்வளோ கஷ்டமத்து 24 வருஷம் இந்த பாடு. என்ன நடக்கும்னே தெரியாது ஃபிட்ஸ் வந்தா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடணும் ஜெபிச்சாங்க. இயேசு அற்புதம் செய்தார்.
24 வருஷ பிரச்சனையா ஜெபம் பண்ணுங்க. இயேசு அற்புதம் செய்வார். இயேசு கிட்ட சொல்லுங்க. இயேசுவ விசுவாசிங்க. இந்த சகோதரிக்கு செஞ்சாங்கல்ல, 24 வருட பிரச்சனையிலிருந்து இயேசு சுகம் கொடுத்திருக்கிறார். 38 வருஷ பிரச்சனையிலிருந்து ஒரு சகோதரருக்கு இயேசு சுகம் கொடுத்திருக்கிறார். குழந்தை இல்லையே, இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறார். அரிப்பு வியாதியிலிருந்து இயேசு சுகம் கொடுத்திருக்கிறார். இயேசுவால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல.